ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கப்ரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னோட கடைசி தேர்தல் பரப்புரையின் போது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைகள் வந்து சாக்லேட், ட்ரெஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து அடம் பிடிக்கிற மாதிரி உங்களோட விஜய் அங்கிள் எனக்காகவும் நீங்கள் வந்து அடம் பிடிச்சி உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இதனை கண்டிக்கும் விதமாக பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை கண்காணிப்பகம் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கும் தமிழ்நாடு தலைமை அதிகாரிக்கும் வந்து ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் வந்து இது வந்து பொதுமக்களிடம் வந்து மன்னிப்பு கேட்கணும், இது வந்து ரொம்ப தவறான விஷயம், குழந்தைகளை வந்து நீங்கள் அரசியல் மயமாக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைகள் பொறுத்தளவில் குழந்தைகளுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். சாக்லேட் வேணும்னு அடம் பிடிப்பாங்க. நிறையா சாக்லேட் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நிறையா சாக்லேட் சாப்பிட்டா உடம்புக்கு கேடு ஏற்படும், ஸோ அதனால சாக்லேட்லாம் அளவாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி குழந்தைகளை கண்டிப்பாங்க. அதே மாதிரி விஜயங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாலும் பேரண்ட்ஸ் என்ன சொல்லணும்னா, விஜயங்களுக்கு ஓட்டு போட்டால் நாட்டுக்கே கேடு, தமிழ்நாட்டுக்கும் கேடு, அதனால விஜயங்களுக்குலாம் ஓட்டு போடக்கூடாது, விஜயங்களை டிவியில் பார்க்கறதோட நிப்பாட்டிக்கணும், விஜயங்கள் எலெக்ஷனுக்குலாம் வரும்போது ஓட்டெல்லாம் போட்டு ஓட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா விஜயங்கள் பேசக்கூடிய அரசியல் ரொம்ப கேவலமான அரசியலாக இருக்கு, அவர் மக்களுக்கான அரசியல் பேசல, அவரால் மக்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஸோ அதனால அப்படிப்பட்ட தலைவர்களை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஒருத்தருக்கு நம்ம ஓட்டு போடுறோம்னா நம்ம ஓட்டு உரிமை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கரெக்டான ஆளை பார்த்து அவர் எப்படி நல்லது பண்ணியிருக்காரா, நம்ம தமிழ்நாட்டுக்கு யூஸ்ஃபுல்லான லீடராக இருப்பாரா, நல்ல திட்டங்கள் வச்சிருக்காரான்னு பார்த்து அலசி ஆராய்ந்து அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா குழந்தைங்களுக்கு சொல்லணும். குழந்தைங்க சொல்ற விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஆடிட்டு இருக்க முடியாது. குழந்தைங்களுக்கு நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும். அடல்ட் தான் சின்ன குழந்தைக்கு புரிய வைக்கணும். குழந்தைகள் என்ன ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த உலகத்துக்கே வந்திருப்பாங்க. அவங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாது, நல்லது கெட்டது தெரியாது. அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு யார் இருக்கா? அடல்ட் இருக்காங்க. ஸோ இங்கே அடல்ட் வந்து அடல்ட் மாதிரி பிஹேவ் பண்ணணும். குழந்தைகள் சொல்ற விஷயங்களை கேட்கக்கூடாது. நிறைய இடங்கள்ல சொல்றாங்க, குழந்தைகள் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் ப்ரெஷர் பண்ணி இதெல்லாம் பண்ண வைக்கிறாங்க, வேற வழி இல்லாம பேரண்ட்ஸும் அவங்க சொல்றதை கேட்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். குழந்தைகள் சொல்றதெல்லாம் அடல்ட்ஸ் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. பெரியவங்க சிந்திக்கணும். குழந்தைகள் அஃப்கோர்ஸ் அவங்க அடல்ட் ஆகி அவங்களும் சிந்திச்சு விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னா அது வேற விஷயம். ஒரு 10 வயசு பையன் அப்பா அம்மாவை மிரட்டி ஓட்டு போடுங்க விஜய்க்கு அப்படின்னு சொன்னா அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதுக்கு நம்ம சொசைட்டியும் அனுமதிக்க கூடாது, பேரண்ட்ஸும் அனுமதிக்க கூடாது. இந்த டிபேட்டே வரக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸை கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது, இது காட்டக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, தாவேகா, விஜய் இவங்கெல்லாம் சொசைட்டிக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படின்ற விஷயத்தை இது காட்டுது. இப்ப பாருங்க, தமிழ்நாடு சைல்ட் ரைட்ஸ் வாட்ச் அப்படின்ற அந்த அமைப்பு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு. ஸோ அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, தேர்தல் பிரச்சாரத்துக்கு குழந்தைகள்லாம் இந்த மாதிரி பயன்படுத்தப்படுறாங்க. ஏன்னா நிறைய ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பேரண்ட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்க்குறாங்க. விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போடலன்னா எங்களுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் குழந்தைகள் பேசுறதா நிறைய ரீல்ஸ் எல்லாம் வருது, நியூஸ்லாம் நம்ம அதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இப்போ இதில் சிக்கல் என்னன்னா, அரசியல் சிக்கல் இருக்கதான் நான் பார்க்கல. குழந்தைகளை அரசியல் மயப்படுத்துறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நல்ல அரசியல் குழந்தைகளுக்கு தெரியணும், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது அரசியல் படிக்கிறோமே, பெரியாரை பற்றி படிக்கிறோம், அண்ணாவை பற்றி படிக்கிறோம், காந்தி அவர்களை பற்றி படிக்கிறோம், நேரு அவர்களை பற்றி படிக்கிறோம், அதெல்லாம் அரசியல் தானே. ஹிட்லரை பற்றி படிக்கிறோம், சர்ச்சில் பற்றி படிக்கிறோம், லெனின் பற்றி படிக்கிறோம். எனக்கு ஞாபகம் இருக்கு, லெனின்லாம் பற்றி படிச்சதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஸோ அப்போ அதெல்லாம் படிக்கிறோம்னா குழந்தைகளுக்கு அரசியல் புரிதல் வேணும். அரசியல் ரொம்ப அவசியம். நான் சொல்றது அரசியல் சொல்றது வெறுப்பு அரசியல் கிடையாது. அவனை எதிரியா பாரு, இவனை எதிரியா பாருன்னு சின்ன வயசுலேயே பிரெயின் வாஷ் பண்றது கிடையாது. ஆனால் நாலேஜ் நான் சொல்றது இதெல்லாம் நாலேஜ் தான். ஸோ அப்போ ஒரு விஷயம் இருக்கு. சோஷியல் ஜஸ்டிஸ் பற்றி கொடுக்குறாங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்டே இருக்கு. ஆமா, சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுக்குறாங்க. நான் படிக்கும் போது இல்லை, இப்போ இருக்கு. சரி, ரைட்டு. இந்த விஷயங்கள்லாம் ஏன் சொல்லிக் கொடுக்குறோம்? குழந்தைகளுக்கு அரசியல் தேவை. குழந்தைகளுக்கு அரசியல் புரிதல் இருந்தாதான் வளர்ந்து வரும்போது கரெக்டான அரசியல் ரீதியான முடிவுகள்லாம் எடுக்க முடியும். ஸோ அதில் எந்த தவறுமே இல்லை. இங்கே சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா, தவறான சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, சொசைட்டியில் நிறைய தவறான விஷயங்கள் இருக்கு. அதில் சில தவறான விஷயங்கள் இப்போ அரசியல் வீடியோ வந்திருக்கு. அதுதான் இங்கே சிக்கல். இப்போ வீடியோ கேம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப அடிக்டிவாக இருக்கும்.
வீடியோ கேம்ஸுக்கு நம்ம ஈஸியாக அடிமைப்பட்டுறலாம். நான் சின்ன வயசுல வீடியோ கேம் விளையாண்டுருக்கேன், பயங்கர அடிக்ஷனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10-11 கிளாஸ்லாம் வரும்போது கம்ப்ளீட்டாக அது போயிருச்சு. ஆனால் சின்ன வயசுல ரொம்ப அடிக்ஷன் இருக்கும். கார்ட்டூன் பார்க்குறது சின்ன வயசுல ரொம்ப அடிக்ஷனாக இருக்கும். வளர்ந்ததுக்கு அப்புறமும் சில பேருக்கு சினிமா ரொம்ப பெரிய ஒரு அடிக்ஷனாக இருக்கும். ட்ரக்ஸ் ரொம்ப அடிக்டிவாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பார்த்தோம்னா ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப அடிக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா சில விஷயங்கள் பெரியவர்களுக்கு அடிக்டிவாக இருக்கும், சில விஷயங்கள் பார்த்தோம்னா சின்ன குழந்தைங்களுக்கும் அடிக்டிவாக இருக்கும். இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா பெரியவங்க குழந்தைங்களுக்கு அதெல்லாம் காட்டக்கூடாது. இப்போ வீடியோ கேமுக்கு ஒரு குழந்தை வந்து அடிக்ட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுப்போம், வெளியே போய் விளையாடாம வீடியோ கேமே பிடிச்சி பட்டனை பிடிச்சி அமுக்கிக்கிட்டே இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ பெரியவங்க தான் உள்ள வரணும். இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வீடியோ கேம் ஆடிக்கிட்டே இருக்கக்கூடாது, வீட்டில் வெளியே போய் மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பெரியவங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். குழந்தை வந்து பெரியவங்களை மிரட்டுறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. நீங்க என்ன வீடியோ கேம் விளையாட விடலன்னா நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா சொல்லி வெளியே அனுப்பி வைக்கணும். இங்கேயும் அங்கதான் சிக்கல் வருதுன்னு பாக்குறேன். இந்த சினிமாக்காரங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்களை அடிக்ட் ஆக்கி வச்சிருக்காங்க. குப்பை படங்கள் எடுக்கிறது, அதுல 2-3 பாட்டை போடுறது, கையை இடுப்பெல்லாம் ஆட்டிக்கிட்டு 2-3 பாட்டை போடுறது. அதுக்கு இவங்க எல்லாம் சின்ன வயசுலயே பார்த்தா சின்ன குழந்தைங்களும் இந்த பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறது. அப்புறம் இந்த அடிக்ஷன் பார்த்தோம்னா பேரண்ட்ஸுக்கும் நிறைய நேரங்கள்ல இருக்கு. எந்த அளவுக்கு இந்த நடிகர்கள் மேல இருக்க மோகம் தலைக்கு ஏறி இருந்தா குழந்தைங்களை தூக்கிட்டு மீட்டிங்கு போவாங்க. இப்பயும் பாருங்க, கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் கொஞ்சமும் புரிதல் இல்லாம குழந்தைங்களை தூக்கிட்டு அங்க வராங்க. இந்தியா டுடே ரிப்போர்ட்டர் கேட்கறாங்க, இல்ல விஜய் அவர்கள் இருக்க வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே ஆகாது, நாங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல விஜய் பார்த்துப்பாரு, குழந்தையோட ஒருவன்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த அம்மா பயப்படுறாங்க, ஐயோ இப்படிலாம் பண்ணாதீங்கன்றாங்க. அப்ப இங்க குழந்தைகளுக்கும் சினிமா மோகம் இருக்கு, பெரியவர்களுக்கும் சினிமா மோகம் இருக்கு. அது சினிமா மோகமா இருந்த வரைக்கும் அது வேற ஒரு உலகத்துல நடந்துட்டு இருந்தது. தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆகும்போது பைத்தியக்காரத்தனத்துல அங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த சினிமா மோகமும் அந்த பைத்தியக்காரத்தனங்களும் அரசியலுக்குள்ள இப்ப வந்திருக்கு. அதனாலதான் இங்க பிரச்சனை இப்ப ஏற்படுது. அதனாலதான் நம்ம இங்க பேசுறோம். சோ என்ன பொறுத்தளவுல குழந்தைகளுக்கு அரசியல் தேவைதான். சின்ன வயசுலயே அரசியல் புரியறதுலாம் நல்லதுதான். கரெக்டான அரசியலை குழந்தைகளுக்கு கொண்டு போறது, காந்தி அவர்களை பத்தி இந்த விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கறது நல்லதுதான். ஆனா இவங்க பண்றது வேற ஒரு விஷயமா இருக்கு. இவங்க பார்த்தோம்னா அந்த அரசியல் இருக்கக்கூடிய அந்த குப்பையை இங்க கொண்டு வராங்க. ஸோ நார்மலாக குழந்தைகள் எப்படி சண்டை போடுவாங்க, விஜய் படம் வந்துச்சுன்னா நான் பார்க்கணும்னு அழுது அடம் பிடிப்பாங்க. இப்போ அதே விஷயத்த அவங்க அரசியல்லையும் பண்ணுறாங்க. விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போடலன்னா அவ்வளோதான் எனக்கு முடியாதுன்றாங்க. ஸோ நம்ம ஒன்று கிளியராக புரிஞ்சுக்கணும், ஒரு விஷயம் நம்ம குழந்தைங்களுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்துதுன்னா அது தமிழ்நாட்டுக்கே ஆபத்து, அது ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஆபத்துன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு குழந்தைங்களை இப்படி அடிக்ட் ஆக்கி வச்சிருக்காங்கன்னா அதெல்லாம் அந்த சினிமாக்காரங்க பண்ணுற வேலை. உருப்படியான விஷயங்கள் எப்பவுமே, நல்ல விஷயங்கள் யாரையும் அடிக்ட் ஆக்காது. அந்த மது, போதைப் பொருட்கள் இதுதான் அடிக்ஷனை ஏற்படுத்தும். நல்ல ஃப்ரூட்ஸ் யாராவது அடிக்ட் ஆக்கியிருக்கா? சீசன் வந்தா மாம்பழம் வரும், கொய்யா வரும், அதெல்லாம் உங்களை அடிக்ட் ஆக்காது. அது உங்களுக்கு திருப்தியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். நீங்க சாப்பிட்டீங்கன்னா வயிறு நல்லா இருக்கும், எடுத்தோடனே உங்களுக்கு அந்த பெரிய சந்தோஷத்தெல்லாம் கொடுக்காது. ஆனா நார்மலா நீங்க இருப்பீங்க, ஒரு நிம்மதியை, ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும், ஒரு பேலன்ஸ்டாக கொடுக்கும். இந்த தவறான விஷயங்கள்லாம் பயங்கரமான ஒரு ஹைப்பை உங்களுக்கு கொடுக்கும். படங்கள்லாம் பார்த்தா ஏன் அடிக்ட் ஆகுறாங்க, அவர் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்காரு, நமக்கும் அந்த மாதிரி இருக்கணும், அப்படி இப்படிலாம் ஏதோ ஒரு மைண்டுக்குள்ள வருது. அவரை கொண்டாடுறது, கைதட்டுறது, விசில் அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தோம்னா ரொம்ப தவறு. குழந்தைங்களே இதெல்லாம் கரெக்ட் பண்ணுது. ஸோ இப்போ இது ஒரு நல்ல ஒரு விஷயம். இப்போ பேரண்ட்ஸ் பார்க்கணும், நம்ம குழந்தைங்கள எப்படி இவங்க டேமேஜ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். நல்ல விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி அடிக்ட் ஆகாது. நம்ம பார்த்தோம், நேருவை பற்றி பேசணும், காந்தியை பற்றி பேசணும், நல்ல தலைவர்கள் நிறைய பேரை பற்றி பேசியிருக்கோம். அவங்கெல்லாம் குழந்தைங்களை அடிக்ட் பண்ணலையே, இவர் மட்டும் ஏன் குழந்தைங்களை அடிக்ட் பண்ணுறாரு? ஏன்னா அவர் தலைவர் இல்லை, சினிமா ஸ்டாராக இருக்காரு. அப்போ அந்த சினிமா ஸ்டாரால் அவங்க குழந்தைங்களுக்கு நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா? கெட்டது. உங்கள் குழந்தைங்களோட மைண்டை கரப்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கட்சியை வெளியே தூக்கி எறிகிறதுக்கு இதுவே ஒரு காரணம். இந்த ஒரு காரணம் போதும். உங்களோட குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்தால பாதிப்பு ஏற்படுதுன்னா அது தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி தேவையில்லைன்னு அர்த்தம். குழந்தைகள் தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். உங்க குழந்தைகளுக்கே இந்த கூட்டத்தால பாதிப்பு ஏற்படுது, உங்க குழந்தைகளை கண்ட்ரோல் பண்றாங்க அவனுங்க. இப்ப ஒழுங்கான அரசியலை பேசி ஒழுங்கான முறையில மக்கள் கிட்ட, வாக்காளர்கள்ட்ட இருந்து வாக்கு வாங்குறாங்கன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இவங்க எதுவும் பண்ணாம எதை காட்டி குழந்தைகளை ஏமாத்துறாங்க?
ஸ்கிரீன்ல ஆட்டம் பாட்டம் போட்டு விசில் அடிச்சு அதை காட்டி குழந்தைகளை ஏமாத்துறாங்க. அதை காட்டி குழந்தைகளை ஏமாத்தி அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அவங்கள அரசியல்ல ஓட்டு கேட்க யூஸ் பண்றாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண யூஸ் பண்றாங்க. அரசியல்ல ஓட்டு வேணும்னா ஒழுங்கு அரசியல் பண்ணணும். அதை பண்ணி அரசியல்ல ஓட்டு கேட்டா நியாயம் இருக்கு. இவருக்கு வெளியே வர முடியாது. இந்த கூட்டத்துக்கு அரசியல் புரிதலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால இது ரொம்ப ஆபத்தான விஷயம். தவறான மனிதர்களை சொசைட்டிக்குள்ள அனுமதிக்கவே கூடாது. சினிமாவால் பெரிய ஒரு டேமேஜ் ஏற்படுது, நம்ம அதை கண்டுக்கிறது கிடையாது. நம்ம வீட்டில் உட்காந்து நம்மளும் குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுறது, சினிமா பாட்டுக்கெல்லாம் ஆடினா நம்மளும் பரவாயில்ல, சின்ன குழந்தை அழகாக ஆடுது, க்யூட்டாக இருக்கேன்னு என்கரேஜ் பண்ணுறது. அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் அது ஒரு அடிக்ஷனாக குழந்தைங்களுக்கு மாறுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை சின்ன வயசுலேயே காட்டக்கூடாது. நல்ல விஷயங்களை காட்டி நம்ம வளர்க்குறது பெட்டர். இப்போ நான் ஏதோ பெரிய இதெல்லாம் தெரிஞ்சவன் மாதிரி பேச தப்பாக நினச்சக்கூடாது. பட் நானும் நிறைய தப்பு பண்ணுவேன், நீங்களும் நிறைய தப்பு பண்ணுவீங்க. பட் இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இன்னைக்கு மாறி இருக்கு. இது சொசைட்டி ப்ராப்ளம். ஆமாம், பெரிய ஒரு சோஷியல் ப்ராப்ளமாக இருக்கு. நல்ல விஷயங்களை பார்த்து வளர வேண்டிய குழந்தைகள் இந்த மாதிரியான உதவாத விஷயங்களை பார்த்து வளர்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடிக்டும் ஆகுறாங்க. இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு 20 வயசு ஆகும், 15-20 வயசு ஆகும். அதுக்கப்புறம் நீங்க வேற விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிருவீங்க. ஒன்ஸ் அடிக்ட் ஆகி பழகிட்டீங்கன்னா ஏதாவது அடிக்ஷன் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் 20 வயசு ஆனதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்கு அடிக்ட் ஆக மாட்டீங்க, வேற விஷயங்களுக்கு அடிக்ட் ஆவீங்க. ஸோ அதனால சின்ன வயசுலயே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தவறான ஒரு விஷயம் மக்களோட குழந்தைகளோட மைண்டுக்குள்ள போகுதுன்னா அதை ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கு ஸ்பேஸே கொடுக்கக்கூடாது. இப்போ நீங்க சொல்றதை வச்சு புரிஞ்சக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைகளை வச்சு தவறான வழியில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விஜய் அவர்கள் வந்து ஓட்டு வாங்கிட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறீங்க. ஆனா ஒரு பத்திரிகையாளர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய ஐடி எம்ப்ளாய்ஸும் வந்து விஜய் அவர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களோட ஓட் ஷேர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு விஜய்க்கு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அந்த ஐடி ஊழியர்கள் வந்து ஐடியில் வேலை செய்யறதுக்கு காரணம் வந்து கலைஞர் அவர்கள் தான், அவர் இல்லைன்னா நீங்க வந்து உப்பு போட்டு சாப்பிட முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டுல வச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இப்ப என்ன பொறுத்தளவுல விஜய்க்கு ஓட்டு போடுறது சரியான விஷயம் கிடையாது. அதுதான் என்னோட பார்வையும் கூட. அது ஐடி எம்ப்ளாயிஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, விஜய்க்கு ஓட்டு போடுறதால அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனா யதார்த்தம் என்னன்னா, நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு விஜய் மேல நம்பிக்கை இருக்கு. அதுபோக இருக்கக்கூடிய கட்சிகள் மேல பெரிய கோபமும் இருக்கு. திராவிட கட்சிகள் சரியில்லைன்ற கோபம் இருக்கு, விஜய் மேல ஒரு நம்பிக்கையும் இருக்கு. ஸோ நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க. ஸோ இப்போ இந்த மக்களை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அவங்கள நீங்கள் அப்யூஸ் பண்ணக்கூடாது, அவங்கள நீங்கள் திட்டக்கூடாது, அவங்கள அவமானப்படுத்தக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்ககிட்ட எடுத்துரைக்கணும், அரசியல் என்ன அப்படின்றத புரிய வைக்கணும். ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுறது என்னன்னா, அவங்கள நீங்கள் அவமதிக்கிறீங்க. இப்போ பெரியாரை நம்ம விமர்சிச்சோம்னா, பெரியார் மட்டும் இல்லைன்னா நீலாம் இன்னைக்கு ஒன்றுமே இருந்திருக்க மாட்ட, பெரியார் மட்டும் இல்லைன்னா நீ படிச்சிருக்கவே மாட்ட, அது ஏதோ நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறது காரணமே அவங்க தான் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. இது ஒரு பண்ணையார்த்தனம் இல்லை. நான் மட்டும் இல்லைன்னா உன்னாலாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்னு பேசுறது இல்லை. இது கரெக்டான முறை கிடையாது. ஸோ இப்போ என்ன ஆகுது, நீங்க எதிர்பார்த்த மாதிரி சில பேர் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. ஓட்டு போடணும்னே உங்களுக்கு கோபம் வருது. கோபம் வந்து நீங்க என்ன பண்றீங்க, அவங்களே திட்டுறீங்க. இப்படி பண்றதால சொசைட்டில நீங்க மாற்றமே ஏற்படுத்த முடியாது. அந்த மக்களை உங்க பக்கம் வென்றெடுக்கவே முடியாது. மோடி அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மேடையில் அவர் பேசுறாரு, சிஎம்மா இருக்கும்போது பேசுறாருன்னு நினைக்கிறேன். கண்டினியூஸா அவர் குஜராத்ல சிஎம்மா ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு மேடையில் பேசும்போது சொல்றாரு, ஃபர்ஸ்ட் அவங்க என்கிட்ட பிரச்சனை இருக்குன்னாங்க, மோடி சரியில்லை, மோடி நிறைய தவறு பண்றாரு, ஃபர்ஸ்ட் என்ன விமர்சிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, குஜராத் மக்கள்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க, குஜராத் மக்கள்கிட்ட ஏதோ சிக்கல் இருக்கிறனால தான் திரும்ப திரும்ப மோடியை எலெக்ட் பண்றாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது எவ்வளவு பெரிய தவறு. மோடி அவர்களை விமர்சிக்கலாம், பிஜேபியை விமர்சிக்கலாம், குஜராத் மக்களை ஜென்ரலா நீங்க எப்படி விமர்சிக்கலாம். ஆனா ஏறக்குறைய அந்த விஷயத்தை தான் நம்ம ஆளுங்க பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் படிப்பிற்கு ரொம்ப கம்மிங்க, அதனாலதாங்க அவங்களுக்கு அரசியலே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பேசுறது, இதெல்லாம் தவறு இல்லை. ஏன்னா உங்களுக்கு நிஜமாவே மோடி அவர்கள் மேல கோபம் இருக்கு, பாஜக மேல கோபம் இருக்கு. ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா யார் வழியா நீங்க ஏற்படுத்துவீங்க? மக்கள் வழியா தான் நீங்க மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். குஜராத் மக்கள் வழியா தான் அந்த மாற்றத்தை நீங்க ஏற்படுத்த முடியும். நீங்க அதே மக்களை அவமதிச்சீங்கன்னா நீங்க மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. இது நீங்க விரக்தியில பேசுறீங்க, ஆட்டத்தை விட்டு நீங்க வெளியே போயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க எல்லாமே வேஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளில போயிட்டீங்க, கேம்லயே இல்ல. ஸோ நீங்க அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும்னா அந்த மக்கள் வழியா தான் கொண்டு வர முடியும். அந்த மக்களை நீங்க முதல்ல மதிக்கணும். ஸோ அதனால இங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு திராவிட கட்சிகள் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்ம அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க தான் மக்களுக்கு விசுவாசமா இருக்கணும். நன்றி கடனோட நீங்க தான் செயல்படணும்.
அப்போ சாதாரணமாக இருந்த எங்களுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் இருக்கோம், பெரிய பலம் பொருந்திய மக்களாக நாங்கள் இருக்கோம், பெரிய தலைவர்களாக இருக்கோம். அது காரணம் மக்கள் தான். நீங்கள் நன்றி கடன் இருக்கணும். உங்களுக்கு ஒரு நன்றி உணர்வோட நீங்கள் தான் செயல்படணும். அதை விட்டுக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து நாங்கள் மட்டும் இல்லைன்னா நீங்கள் இருப்பீங்களா, அப்போ தமிழ் மக்கள் மட்டும் இல்லைன்னா நீங்கள் இருப்பீங்களா, அதுதானே கேள்வி. நான் கொடுக்குறேன் டேக்ஸு, நான் போடுறேன் ஓட்டு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வேலை பார்க்குறீங்க. ஸோ உங்களால நான் இல்லை, எங்களால தான் நீங்கள் இருக்கீங்க. அந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் ரொம்ப ஓப்பனாக வெளிப்படையாக அபத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, விடுதலைக்கு இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்குது, விடுதலை போராட்டத்தில் பெரிய ஒரு பங்கு காங்கிரஸ் பார்ட்டிக்கு இருக்குது. காங்கிரஸ்காரங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் மட்டும் இல்லைன்னா விடுதலை கிடைச்சிருக்காருன்னு சொல்லியே. நாங்கள் மட்டும் இல்லைன்னா உங்களுக்குலாம் விடுதலையே கிடைச்சிருக்காதுங்க, நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் பிரிட்டிஷ்காரன் தான் இருப்பீங்கன்னு சொல்லலை. ஸோ அது ஒரு சோஷியல் சேஞ்ச். அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கு பாருங்க. அவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வுல முக்கியமான ஒரு பங்காற்றுனதுக்கு அப்புறமும் ரொம்ப கவனமா அவங்க இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசலாம். அங்கே இருக்கக்கூடிய சாதாரண தலைவர் கூட இப்படிலாம் பேச மாட்டாரு. அப்போ அவங்களுக்குலாம் ஒரு புரிதல் இருக்கு. இங்க அந்த புரிதல் இல்லை. ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுது, ஒரு வளர்ச்சியெல்லாம் ஏற்படுதுன்னா மக்களும் அதுக்கு தயாரா இருக்கணும். திராவிட இயக்கம் ஏன் யூபியில வளரல? இங்கே தானே வளர்ந்தது. ஏன் யூபியில் போய் பேச வேண்டியதானே? நாத்திகம்லாம் பேச வேண்டியதானே? பெண்ணியம், நாத்திகம், மார்க்சியம், கம்யூனிசம் எல்லா ஏற்றியும் அங்கே போய் பேச வேண்டியதானே? அங்கே பேசினா நீங்கள் திருப்பி ரிட்டர்னாக இருக்க மாட்டீங்க. ஸோ இங்கே நீங்கள் பேசுகிற கதையெல்லாம் கேட்குற அளவுக்கு இங்கே மக்கள் வந்து பக்குவப்பட்டு போயிருந்தாங்க. ஸோ அதனால உங்களோட அறிவாளித்தனத்தால் இங்கே பெரிய மாற்றம்லாம் ஏற்படலை. தமிழ் மக்கள் ஏற்கனவே சில விஷயங்களை உள்வாங்கிற கெப்பாசிட்டியோடு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு இடத்துல தான் இருந்தாங்க. ஸோ அதனால நீங்கள் நன்றி உணர்வோடு நீங்கள் செயல்படணும். இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அது ரொம்ப தவறான விஷயம். ரெண்டாவது, நாங்கள் இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம் அப்படிலாம் சொல்லவும் கூடாது. உங்கள் வேலை அதுதான், அதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க. இப்போ நான் வந்து என் வேலை என்ன? இந்த மாதிரி கண்டென்ட் போடுறது என் வேலை. நான் உட்காந்துக்கிட்டு நான் எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, நான் எப்படி பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, இப்படி நான் பேசிட்டு இருக்கிறது என் வேலை கிடையாது. என் வேலை இதை படிக்கணும், படித்து மக்கள்கிட்ட விஷயத்தை கொண்டு போகிறது தான் என் வேலை. அதை மட்டும்தான் நான் பண்ணணும். அதை விட்டுக்கிட்டு நான் படக்கூடிய கஷ்டங்கள் என்னை ஏன் நீங்கள் ஆதரிக்க வேண்டும் இப்படிலாம் நான் பேசிட்டு விட. அதே தான் அரசியல்வாதிக்கும். இந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினச்சின்னா கிளம்பி போய்கிட்டே இருக்க. இப்படி நீங்கள் போயிட்டீங்கன்னா உடனே தமிழ்நாடு ஒன்றும் கொலாப்ஸ் ஆகிடாது. இன்னொரு தலைவரை எலெக்ட் பண்ணி உட்கார வைக்க போகிறோம். நீங்கள் பண்ணுற வேலையை இன்னொருத்தர் பண்ணுவார். நீங்கள் விட்டு போக மாட்டேங்கிறீங்களே, பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அதிகாரத்தை. எப்படியாவது உயிரை கொடுத்து அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும்ல நீங்கள் நிற்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு ஏதோ உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் வேலை என்னன்னா, மக்கள் எலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல உங்களை உட்கார வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் நிர்வாகம் பண்ண வேண்டியது உங்கள் வேலை. அதை மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். நான் இல்லைன்னா எவனும் இதை பண்ண முடியாது. இப்போ ஃபோர்ட் கம்பெனியில் ஒரு சிஇஓ இருக்காரு, இருந்துட்டு நான் இல்லைன்னா இந்த கம்பெனியே இருக்காதுன்னு பேச முடியுமா? நீங்கள் இல்லைன்னா இன்னொரு சிஇஓ அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அவர் அந்த வேலையை பார்ப்பார். அந்த யதார்த்தம் அவருக்கும் தெரியும். அதனால ஒரு வேலையை மட்டும்தான் பார்ப்பார். இந்த மாதிரி வீண் பேச்செல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டார். ஆனால் நீங்களும் அதை மட்டும்தான் பார்க்கணும். நாங்கள் டேக்ஸ் பே பண்ணுறோம், ஓட்டு போடுறோம், கடுமையாக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ் மக்கள். அப்போ அதை எப்படி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும்னு பாருங்கள். உங்கள் வேலை அதுதான். கரெக்டான நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய மெடல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு தான் நீங்கள் அங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. இங்கே இருக்க ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு வேலை இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அதுதான் வேலை. அந்த வேலையை ஏதோ பெரிய வேலை மாதிரி நீங்கள் உட்காந்துக்கிட்டு நான் மட்டும் இல்லைன்னா அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன், அதெல்லாம் வேணாம். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா கிளம்புங்க. இது ஒரு பெரிய பாரமாக சுமையாக இருக்குன்னா வேற ஆள்கிட்ட கொடுங்க அந்த வேலையை. தமிழர்கள்லாம் ரெடியாக தான் இருக்காங்க அதை எடுத்து பண்ண. சரி, இப்போ அவர் சொல்கிறத வச்சு பார்த்தோம்னா ஆட்சி மாற்றம் ஏற்படுமோன்ற ஒரு விரக்தியில் சொல்கிறாருன்னு பார்க்கலாமா? ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து 200 சீட்டில் வந்து தாவேக்கா ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தாவேக்காவை பொறுத்தளவில் ஃபேண்டசி வேர்ல்டில் வாழக்கூடிய ஒரு கூட்டம் அது. நான் இது ஏதோ தப்பாலாம் நான் சொல்லலை. சினிமான்ற ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் விஜய் அப்படின்ற ஒரு கடவுளை கும்பிட்டு கொண்டாடி வாழ்ந்த ஒரு கூட்டம். இன்னைக்கு அந்த குரூப் வந்து அரசியலுக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ அரசியலையும் ஒரு விதமான ஒரு ஃபேண்டசியாக தான் பார்க்குறாங்க. நான் அவங்ககிட்டலாம் பேசும்போது சில நேரங்களில் 70% ஓட்டு வாங்குவார் விஜய்ன்றாங்க. விஜய் ஜெயிப்பார்னு சொல்லுங்க, 40% ஓட்டு வாங்குவாருன்னு சொல்லுங்க, சிஎம்னு சொல்லுங்க, அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியாது. 70% ஓட்டு வாங்குவார்னா நீங்கள் ஃபேண்டசி வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அரசியல் பற்றின புரிதலே இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு போகணுன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? அவங்களோட ஸ்டைலில் தான் நீங்களும் பேசணும். ஏன்னா அமைச்சரவை பட்டியலே வந்து வெளியிடுறாங்கன்னா இது கான்ஃபிடன்ஸ் மாதிரி கான்ஃபிடன்ஸாக பார்க்கலாமா? இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன், என்ன உங்களுக்கு அவ்வளோ அவசரம்? அப்படிக்கு என்ன பெருசாக அரசியல் பண்ணிட்டீங்க?
ரொம்ப காட்டமான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண விருப்பம் இல்லை. இந்த 2 வருஷத்துல என்னத்தை பெருசா பண்ணிட்டீங்க நீங்க? ஒன்றும் பண்ணல. எதுக்கு இதுக்கு இவ்வளவு அவசரம்? இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் ஜெயிப்போம், அதுக்கப்புறம் யார் யார் என்னென்ன மினிஸ்ட்ரிலாம் பங்கு போட்டுக்கலான்றதுலாம் அப்புறம் யோசிப்போம். மக்களுக்காக ஒரு ஒரு துரும்ப கூட கிளிப்பட முடியல உங்களால. மக்களை பத்தி என்னைக்காவது யோசிச்சிருப்பீங்களா? மக்களை பத்தி ஒரு செகண்ட் யோசிக்கிறதுக்கு துப்பு இல்லை. உட்கார்ந்துக்கிட்டு அமைச்சரவை பத்தி பேசுறதுலாம் வெக்கமா இல்லை? அதுக்கெல்லாம் வெக்கப்படணும். அமைச்சரவை பத்தி பேசின அளவுக்கு நீ மக்கள் பிரச்சனையை பத்தி பேசியிருப்பியா? நீ மக்கள் பிரச்சனையை பத்தி பேச மாட்டாங்க. இங்க அமைச்சரவை யார் என்ன மினிஸ்டர், இது ரொம்ப அவசியமா இப்போ உனக்கு? ஸோ இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கிட்ட போய் நம்ம பவரை கொடுத்தா என்ன ஆகும்? ஸோ இவங்க இந்த மாதிரியான ஒரு கூட்டம் தான் இது. உன் வேலை இப்போ அமைச்சரவையில் யார் யார் இடம் பிடிக்கிறதுன்றதான் இல்லை. மக்கள் பிரச்சனையை முதல் பாருங்க. அதெல்லாம் பார்த்து மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து போராட்டங்கள் நடத்தி மக்களுக்காக மக்களோடையே நின்று அரசியல் பண்ணதுக்கு அப்புறம் உங்க செயல்பாடை பார்த்து மக்களே உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்ப பார்த்துக்கலாம். அதெல்லாம் இப்போ உட்கார்ந்துக்கிட்டு அமைச்சரவை பத்தி பேசுறாங்களாம். ஸோ அதனால இவங்களை பொறுத்தளவுல ஒரு படம் ரிலீஸ் ஆகும் என்ன பண்ணுவாங்க? விஜய் குரூப்லாம் இவ்வளோ கலெக்ஷன் அடிக்கும், அவ்வளோ கலெக்ஷன் பேசும். இந்த தடவை எங்க தலைவர் வந்தாருன்னா அஜித்தோட படங்கள் எல்லாம் ஓவர்டேக் பண்ணிடுவார். இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிடுவார், அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிடுவார். அதே தான் இவங்களோட அரசியல். இன்னைக்கு அதைத்தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, விஜயோட பொலிட்டிக்கல் படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி பில்டப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்வீப் பண்ணிடுவோம், 200 சீட் நாங்கள் ஜெயிக்க போகிறோம், 50% மேலே நான் வாங்க போகிறோம், விஜய் தான் சிஎம் ஆக போகிறார். அதே பில்டப் தான் கொடுக்குறாங்க. இது அரசியல், இது சினிமா கிடையாது. ஸோ அதனால நான் யோசிக்கிறதுனா விஜய் வருவாரா வரமாட்டாரா, அவருக்கு மாசு இருக்கா இல்லையான்றதுலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. விஜய் வந்தா என்ன பயன்? இப்போ நம்ம இதெல்லாம் பேசுவோம்ல, பேசும்போதே கமெண்ட் பார்த்தீங்கன்னா, டேய் ரிசல்ட் வரும்போது உனக்கு இருக்குடா, எனக்கு என்ன இருக்கு, உனக்கு தான் இருக்கு. உங்க தலைவர் வெளியே வரமாட்டார் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம். எனக்கு என்ன வந்தது? நான் இதே மாதிரி பேசிட்டு இருக்க போறேன். ஸோ அதனால ஏதோ இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, விஜய் ஜெயிச்சிட்டார், இல்லாட்டி விஜய் நிறைய சீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டார், நிறைய ஓட்ஸ் வாங்கிட்டாருன்னா நம்மலாம் அப்படியே அரண்டு போயிருவோம் போல. அது கவலை கிடையாது. விஜய் சீட்டு ஜெயிக்கிறாரா, பெர்சன்டேஜ் வாங்குறாரா, மினிஸ்டர் ஆகிறாரா, சிஎம் ஆகிறான்றது பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்னன்னா, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதால உனக்கு என்ன லாபம்? நீ விஜய் கிட்ட போனா உன்னை தூக்கி ஒரு பவுன்சர் வெளியேறாரு. விஜயை பார்க்க போகும்போது 41 பேர் இறந்துருக்கீங்க. இன்னைக்கும் உங்களால விஜயை போய் சந்திச்சிடலாம் முடியாது. விஜய் கூட இருக்கவங்களுக்கே விஜயை போய் சந்திக்க முடியாது. டிவிகளுக்கு எத்தனை வேட்பாளர்களால விஜயை போய் சந்திக்க முடியும்? அவரோட போன் எடுத்து, அண்ணா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குண்ணே என் ஊர்ல, அதை எப்படி நான் தீர்க்கலாம் அப்படின்னு எத்தனை பேரால கேட்க முடியும்? ஒரு தலைவர்னா அந்த மாதிரி அக்சசிபிளா இருக்கணும். விஜயை சுத்தி இருக்கக்கூடிய அந்த 4-5 பேருக்கே விஜய் கிட்ட நெருங்க முடியாது ஈஸியா. ஸோ சூப்பர், எல்லாம் வெற்றி, எல்லாம் ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா வச்சுப்போம். சரி, நீ ஜெயிக்க வைக்கிறதால உனக்கு என்ன லாபம்? அதெல்லாம் யோசிக்கணும். அதான் ஒரு ஒரு நல்ல ஒரு கோட் உண்டு, ஒரு அற்புதமான ஒரு கோட் உண்டு. எல்லா விஷயத்திலையும் எப்படி ஒரு முடிவு எடுக்கணும்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு ப்ரொபோசல் ஒருத்தர் வைக்கிறாருன்னா, வாட்ஸ் இன் இட் ஃபார் மீ அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்கணும். எனக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்ற கேள்வி இருக்கு. இப்ப நான் பெருசா சொல்றேன், நம்ம தமிழ்நாட்டையே புரட்டி போட்டுடலாம், அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம் உங்கள்கிட்ட கதை சொல்றேன். அதெல்லாம் நீங்க கேட்டு கடைசியா என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இதில் எனக்கு என்ன இருக்கிறது? நீ என்னோட சர்வீஸை கேட்குற, அப்ப எனக்கு என்ன இருக்கு இதுல? இல்லைங்க தமிழ்நாட்டில் நாளைக்கு பெரிய ஒரு மாற்றம்லாம் வந்து அப்புறம் உங்களை எனக்கு என்ன யூஸ் இருக்கு நீங்க அதை சொல்லு. அதை நீங்க கேட்கணும், எப்பவும் அதை கேட்கணும். எனக்குன்னு ஒரு பிரத்யேக நலன் இருக்கணும். அது இல்லைன்னா என்னை எல்லாரும் யூஸ் பண்ணி என் தலையில மிளகா அரைச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. பெரிய ஆட்களுக்கு அந்த இது இருக்கும். அவன் ஒரு விஷயத்துல ஈடுபடுறான்னா அவனுக்கு தெரியும் இதுல எனக்கு என்ன இருக்குன்றதை அவன் பார்ப்பான். எனக்கு இதுல ஒன்றும் யூஸ் இல்லைன்னா அதுல இறங்க மாட்டான், காலை வைக்க மாட்டான். ஸோ அந்த ஒரு புரிதல் வேணும். சாமானியர்களுக்கு அது இல்லை. அதனால சாமானியர்களை டாப் டு பாட்டம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி யூஸ் பண்ணி கசக்கி தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்க. சும்மா படம் பார்க்கறதுக்கு 150 ரூபா டிக்கெட்டை வாங்குறதுக்கு இதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அந்த ஒரு புரிதல் மக்களுக்கு வேணும். நீங்க தாராளமா ஜெயிக்கிறதா ஜெயிச்சுட்டு கூட போங்க, ஆனா இதை யோசிச்சுக்கோங்க, இவரால் நமக்கு என்ன பயன்னு யோசிச்சுக்கோங்க. பார்ப்போம். மே 4 அன்னைக்கு ரிசல்ட் என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி.